சென்னையில் மயிலாப்பூர் கடற்கரை சாலை, திருவல்லிக்கேணி உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இப்போ நீங்க இருக்க பகுதியில மழை நிலவரம் குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக பகுதிகளில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இந்த காற்றின் வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் நகரின் ஆங்காங்கே பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எச்சரித்திருந்தது. அதன்படி பிற்பகல் 2:30 மணி வரை கடும் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் அதன் பின்பாக முற்றிலுமாக வானிலை மாறி சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை பல இடங்களில் பதிவாயிருக்கின்றது. குறிப்பாக கடற்கரை காமராஜர் சாலை, மயிலாப்பூர், மந்தைவெளி உள்ளிட்ட பகுதிகள், அதே போல கொளத்தூர், அதே போல வடசென்னையின் சில பகுதிகள் என பல இடங்களில் மிதமான மழை என்பது பதிவாகி இருக்கின்றது. அதே போல வரக்கூடிய அதாவது இன்றைய தினம் 7 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய மேகங்களின் காரணமாக மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் தற்பொழுது பெய்து வந்த மழை கிட்டத்தட்ட முற்றிலுமாக நின்றிருக்கின்றது. இது போல அவ்வப்போது விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.